வணக்க நண்பர்களே, இன்று நாம் மனித வரலாற்றிலே மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் பயங்கரமான ஒரு கண்டுபிடிப்பை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் அணுகுண்டு. ஒரு சிறிய அணுவை பிளப்பதன் மூலம் ஒரு நகரத்தையே சாம்பலாக்க முடியும் என்ற உண்மையை உலகத்திற்கு தெரிந்தபோது அது போரின் போக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித நாகரிகத்தின் சிந்தனையை மாற்றியது. இந்த 30 நிமிட பயணத்தில் அணுகுண்டின் ஆரம்ப காலம், அறிவியல் பின்னணி, அதை உருவாக்குவதற்கான மேன்ஹாட்டன் திட்டம், ஹிரோஷிமா மற்றும் நாகாசாகி துயரம் மற்றும் அதன் பிறகு உலக அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் என அனைத்தையும் ஆழமாக பார்க்க போகிறோம். முதலில் அணுகுண்டு உருவாவதற்கான விதியை தேடி நாம் 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்திற்கு செல்ல வேண்டும். அப்போது அணுவை பற்றி புரிதல் மிக குறைவாக இருந்தது. ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தனது புகழ்பெற்ற E=mc² என்ற சமன்பாட்டை வெளியிட்ட போது ஒரு சிறிய அளவு நிறை மாஸ் மிகப்பெரிய ஆற்றலாக எனர்ஜி மாறக்கூடும் என்ற தத்துவத்தை உலகம் உணர்ந்தது. இருப்பினும் அதை ஒரு ஆயுதமாக மாற்ற முடியும் என்று அப்போது யாரும் நினைக்கவில்லை. 1938ஆம் ஆண்டில் ஜெர்மனியை சேர்ந்த ஹோட்ஹான் மற்றும் பிரிட்ஸ் ஸ்டாஸ்மேன் ஆகிய இரு விஞ்ஞானிகள் ஒரு சோதனை செய்தார்கள். அவர்கள் யூரேனியம் அணுவை நியூட்ரான்களாக தாக்கிய போது அந்த அணு பிளப்பை கண்டறிந்தார்கள். இதைதான் அணுக்கரு பிளவு என்று அழைக்கிறோம். இந்த செய்தி காட்டுத்தீ போல அறிவியல் உலகில் பரவியது. ஒரு அணு பிளக்கும் போது அதிலிருந்து வெளிப்படும் ஆற்றலை கொண்டு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்த முடியும் என்பதை விஞ்ஞானிகள் உணர்ந்தார்கள். சரியாக அதே நேரத்தில் ஜெர்மனியில் அடால்ஃப் ஹிட்லரின் நாஜி ஆட்சி வலுவு பெற்று வந்தது. ஹிட்லரின் கையில் இந்த தொழில்நுட்பம் கிடைத்தால் உலகம் என்னவாகும் என்ற அச்சம் யுதம் விஞ்ஞானிகளுக்கு இடையே ஏற்பட்டது. லியோ சிலட் என்ற விஞ்ஞானி ஐன்ஸ்டீனை அணுகி அன்றைய அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டிற்கு ஒரு கடிதம் எழுதும்படி வலியுறுத்தினார். ஜெர்மனி அணுகுண்டு தயாரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அமெரிக்கா இதில் முந்திக் கொள்ள வேண்டும் என்று அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதுதான் மேன்ஹாட்டன் திட்டத்தின் தொடக்க புள்ளி. 1942 அமெரிக்க அரசாங்கம் இந்த திட்டத்தை மிகவும் ரகசியமாக தொடங்கியது. ஜெனரல் லெஸ்லி குவார்ட்ஸ் இந்த திட்டத்தின் நிர்வாகியாக பொறுப்பேற்றார். அதே நேரத்தில் அறிவியல் ரீதியான தலைமை ஜோஸ் ராபர்ட் ஓப்பன்ஹைமர் ஏற்றுக்கொண்டார். ஓப்பன்ஹைமர் ஒரு சிறந்த இயற்பியலர் மட்டுமல்ல, ஒரு சிறந்த ஒருங்கிணைப்பாளரும் கூட. நியூ மெக்சிகோ பாலைவனத்தில் லாஸ் அலோமா என்ற இடத்தில் ஒரு ரகசிய ஆய்வகம் உருவாக்கப்பட்டது. அங்கு உலகின் மிக சிறந்த விஞ்ஞானிகள் ஒன்றிணைக்கப்பட்டனர். மேன்ஹாட்டன் திட்டம் என்பது ஒரு சாதாரண ஆய்வு அல்ல. இது சுமார் $20 பில்லியன் செலவில் அண்டைய மத்தியில் நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் தொழிற்சாலை திட்டம். பலாயிரக்கணக்கான மக்கள்கள் இதில் பணியாற்றினார்கள். ஆனால் அவர்கள் எதற்காக வேலை செய்கிறார்கள் என்பது அவருக்கே தெரியாத அளவிற்கு ரகசியம் காக்கப்பட்டது. யூரேனியம் 235 மற்றும் புளூட்டோனியம் 239 ஆகிய 2 எரிபொருட்களை பிரித்தெடுப்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. டென்னசி மற்றும் வாஷிங்டன் போன்ற இடங்களில் இதற்காக பிரம்மாண்டமான ஆலயங்கள் அமைக்கப்பட்டன. 3 ஆண்டுகள் தீவிர உழைப்பிற்கு பிறகு ஜூலை 16, 1945 அன்று வரலாற்றிலே முதல் அணு ஆயுதம் சோதனை நடைபெற்றது. இதற்கு ரிலீஃப் டெஸ்ட் என்ற பெயரிடப்பட்டது. அதிகாலை 5:30 மணிக்கு நியூ மெக்சிகோ பாலைவனத்தில் ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு நிகழ்ந்தது. அது சூரியனை விட 1000 மடங்கு பிரகாசமாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய காளான் மேகம் வானத்தை தொட்டது. அந்த வெற்றியை கண்டபோது ஓப்பன்ஹைமரின் மனதில் பகவத்கீதையின் ஒரு வரி ஓடியது: இப்போது நான் மரணமாவேன், உலகங்களை அழிப்பவேன். இதற்கிடையில் ஐரோப்பாவின் ஜெர்மனி சரணடைந்து விட்டது. ஆனால் ஜப்பான் இன்னும் போரை தொடர்ந்து கொண்டிருந்தது. போரை விரைவில் முடிக்கவும் அமெரிக்க வீரர்கள் உயிரிழப்பதை தவிர்க்கவும் அணு குண்டை பயன்படுத்த அமெரிக்கா முடிவு செய்தது. ஆகஸ்ட் 6, 1945 அன்று எனோலா கே என்ற B-23 விமானம் லிட்டில் பாய் என்ற யூரேனியம் குண்டை சுமந்து கொண்டு ஜப்பானின் ஹிரோஷிமா நகரை நோக்கி பறந்தது. காலை 8:15 மணிக்கு அந்த குண்டு வீசப்பட்டது. சில நொடிகளிலே ஒரு நகரமே தரைமட்டமானது. சுமார் 1,40,000 மக்கள்கள் உயிரிழந்தனர். ஆனால் ஜப்பான் அப்போது முழுமையாக சரணடையவில்லை. 3 நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 9 அன்று பேட்மேன் என்ற புளூட்டோனியம் குண்டு நாகாசாகி நகர் மீது வீசப்பட்டது. அங்கு சுமார் 70,000 மக்கள்கள் உடனடியாக கொல்லப்பட்டனர். கதிர்வீச்சின் தாக்கம் பல தலைமுறைகளுக்கு தொடர்ந்தது. இதற்கு பிறகு ஜப்பான் நிபந்தனையற்று சரணடைந்தது. 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்தது. போர் முடிவுக்கு வந்ததும் ஒரு புதிய ஆபத்து தொடங்கியது. சோவியத் யூனியன் ரஷ்யா தனது சொந்த அணுகுண்டை 1949 தயாரித்து சோதனை செய்தது. இது அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே ஒரு பாய்போரை உருவாக்கியது. இரு நாடுகளும் ஒருவரை ஒருவர் மிஞ்சி அணு ஆயுதங்களை குவிக்க தொடங்கினர்.
அணுகுண்டை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் குண்டு உருவாக்கப்பட்டது. மீண்டும் ஒரு பேரழிவின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டது. அணுகுண்டு வரலாறு என்பது வெறும் அறிவியலை பற்றியது மட்டுமல்ல, அது மனிதன் அறம் மற்றும் பொறுப்புணர்வை பட்டது. அணு ஆற்றலை மின்சாரம் தயாரிப்பதற்கும் பயன்படுத்த முடியும் என்ற நேர்மறையான பக்கமும் நமக்கு தெரியும். ஆனால் அதன் அழிவு சக்தி மனித குலத்திற்கு தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்கிறது. ஓப்பன்ஹைமர் பிற்காலத்தில் அணு ஆயுதம் பரவலுக்கு எதிராக பேசினார். அறிவியல் ஒரு கண்டுபிடிப்பு உலகை காக்க முடியும், அதே நேரத்தில் உலகை அழிக்க முடியும் என்பதற்கு அணுகுண்டு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இன்று உலகில் பல நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்துள்ளன. ஆனா 1945க்கு பிறகு அவை மீண்டும் பயன்படுத்தப்படவில்லை. பரஸ்பரம் உறுதிப்படுத்தப்பட்ட அழிவு என்ற தத்துவம் ஒரு நாடு தாக்கினால் இன்னொரு நாடும் தாக்கும், இதனால் இருவருமே அழிந்து விடுவோம் என்ற பயத்திலே அமைதியை நிலைநாட்டி வருகிறது. இந்த வரலாறு நமக்கு கற்பிக்கும் பாடம் ஒன்றுதான், அறிவியலில் முன்னேற்றம் என்பது மனித நேயத்துடன் இணைந்திருக்க வேண்டும். இந்த பயணத்தில் அணுகுண்டு பின்னால் இருந்த வியர்வை, ரத்தம், அரசியல் மற்றும் அரசியலை பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.